ஃபிக்ஸ்ட் இன்கம் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருக்குமே வந்து எனக்கு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் வந்து எனக்கு கம்மியான இது வந்தா போறோம். வருமானம் வந்தா போறோம். அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்ட சூஸ் பண்றாங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த ஒரு முதலீடா வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல முதலீடு பண்றது ஒரு சிறந்த முதலீடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு சிறந்த முதலீடு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்ல குடுக்குறாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து பிபிஎஃப் ஸ்கீம் இருக்கு. சுகன்யா சம்ரிதி திட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த போமேஸ் அப்படின்னு சொல்லுவோம். போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்கு. அதுக்கப்புறம் மூத்த குடிமக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இந்த மாதிரி அ இது இது இந்த 4 ஸ்கீமுமே வந்து ஒரு பொதுவா வந்து பொதுமக்களிடையே வந்து ஒரு பெரிய நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பகத்தன்மை ஒரு கவர்ன்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனால ஒரு நம்பகத்தன்மை ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறதுனால அதுல முதலீடு செய்றாங்க.